எனக்கு குளித்தனி போதுமாடி மாடி குளித்தனி போதுமாடி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரே வேக்காடா இருக்கு. என்ன இளவுது பாவடை தோச்சு வெளியே காய போட்டுருந்தேன். செண்டுக்கு போடுக்க பச பசங்க அரிக்குது இல்லையா? காளியப்பா ஐயா காளியப்பா எல்லாரும் வேலையை பார்க்குறாங்க. இந்த கருப்பு கலர் சட்டம் மட்டும் பாரு. அவனே அவனே போடி வாங்கின விளக்க மார்க்கெட்ல பிஞ்சு வேணும். வேண்டாம் பொண்டாட்டியா வேண்டாம் மோளுக்கு என்னங்கடா கம்பளை கட்டுக்கு என்ன ஆகாதீங்க. இது ஒரிஜினலா இருந்தா கொலையா பிஞ்சு வாங்கி கொடுக்க வேண்டாம். மோளுக்கு போடின்றீங்க வாடின்றீங்க. நான் தரேன் உன் பொண்டாட்டியா நானு விளக்க மார்க்கெட்டு பிஞ்சு வேணும். போங்கிறாங்க பாவி பயிர்களா போடின்றீங்க வாடின்றீங்க. உன் பொண்டாட்டியா நானு வேண்டாம் மோரை குடிக்கி தலை குடிக்கி சர்பத்தை குடிக்கி என் முருக கடிக்கி வடையை கடிக்கி முட்டையை கடிக்கி அவுச முட்டையை கடிக்கி இல்ல எல்லாரும் மேலே பார்த்தாங்க. அவன் மட்டும் பாரு மட்டை கைவிடாங்க. இதையே விட்டு பார்த்துருக்கீங்க. உன் வயசு என்ன ஏன் வயசு என்ன? உனக்கு நான் சின்னம்மா முறை வேணும்டா. சின்னம்மா முறை வேணும். ஏற்கனவே உங்க அப்பனுக்கு எனக்கும் ஆமா உங்க அப்பா ஒரு 3.4 ரூபா தரணும். 4 ரூபா செல்லாது. சரி இப்போதைக்கு ஒரு 3 இருந்தா நல்லா இருக்கும். என்ன 3? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அப்படி சொல்லுங்க. ஆமா அப்படி சொல்லணுமா? ஆமா இரவு பகல் எல்லாமே 3 நாளாக இருக்குது. ஆமா விசேஷத்துக்கு போனதுங்க. ஆமா அப்புறம் அப்பா இப்ப ஒரு விசேஷத்துக்கு போனதுக்குள்ள சில மனத்தம்பதியை போவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? இந்த ஆம்பளை பார்த்து இது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி சொல்லுவாங்க? முதல்ல என்ன சொல்லுவாங்க? என் சம்சாரம், என் மனைவி, ரொம்ப பிரியப்பட்டா என் பொண்டாட்டி. அப்ப 3 ஆகி போச்சா? புரியுதுடா? அதே பொம்பளை பார்த்து வரைக்கட்டா என் கணவர், என் வீட்டுக்காரு, ரொம்ப பிரியப்பட்டா என் புருஷன். அதுவும் 3 ஆகி போதா? ஐட்டேன் நல்லா வச்சேன் நான் போட்டு அமுக்கல. அப்பா வேற வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. தொழிப்புல நம் குலாச்சார ஆண்கள் வேட்டையாளரும் பருவமழை பெண்கள் திணைக்காவல் பெறுவதும் வானம்பாடி வருபவர்களை காணம்பாடி ஆவரம் சோ ஆவரம் சோ அப்படி பறவைகளுக்கு எந்தவித ஜீவ இம்சை இல்லாம பண்ண சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டேன். அம்மா வந்தாங்கன்னா இடத்துக்கு தலைவர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த தோழிப்பிள்ளை கூப்பிடுவோம். தோழிப்பிள்ளை வந்து கடி எதக்கடி வந்து கடி அடி அடி வாடி எதை பிடிச்சி கடிக்க என்ன இளவுனே பச 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 ரொம்ப புரியப்பட்ட கண்ணை குத்தி கலக்கி கொடுக்கணும். பம்பளை கட்டையில ஆணியை பூங்காம கிடக்கு. பொம்பளை தானே பொம்பளை மாற எப்படியா பண்ணணும்? அப்படிதான் இருப்பேன். ஓடி உனக்கெல்லாம் நீ நானா ஒரு பக்கம் இருக்கேன். அப்புறம் நான் என்ன முண்டமாவா கிடக்கேன்? நீ என்ன மொத்தம் ஏதாவது மூடி இருக்கியா? உனக்கு தெரியல கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியுது. ஓ நடை அழகும் ஓடி வாசலி பொம்பளை பார்த்தா பொம்பளை ஆசை விட்டுரும். உள்போட கட்டுற
பழக்கமே இல்லையா? எனக்கு எப்பவுமே வந்தா பாவாடை தூக்கி மூஞ்சி முடிக்குது. இப்ப உனக்கு எனக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்க. ஆமா. என்ன சொல்லுவ? என் மூஞ்சிலே முழிக்காத. அதான் மூஞ்சி மட்டும் தெரியக்கூடாது, வேற எது தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஆமா. அப்பா வந்தாரா? அப்பா வந்தாடி. அப்பா வந்து ரொம்ப மோசம். அப்பா ரொம்ப மோசம். ஆமா. அப்பாக்கு நான் குளிக்கல எட்டி எட்டி பாக்குறாரு. அப்பா முக்கியமா குளிக்கவே எங்க அப்பா எட்டி எட்டி பார்த்தாரு. அப்பா எதுக்கு? அதை என்ன நம்ப சொல்ற? அப்பா எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கா தெரியுமா? எதுக்கு உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு? பால் கொடுக்கறதுக்காகவே. அம்மாவுக்கு வயசாகி போச்சா? ஆமா. அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சாத்த தூக்கம் வரும் போருக்கு. பால் குடிச்சாதான் தூக்கம் வருமா? அம்மாவோட என்ன பால்? அம்மா மதன பால். நீ வேற அம்மா வேற வத்துமானா போயிட்டாங்களா? பால் குடிக்கிறதுக்காகவே என்னை வேலை சேர்த்துக்கிறாரு. எப்பவுமே 2 செம்பு குடிக்கிற மட்டும் மனுஷன் 2 செம்பு இருக்கா உன்ட்ட? ஒரு செம்பு குடிக்கிறதுக்குள்ள மூச்சு முட்டிருச்சு. வயசாயிடுச்சா இல்லையா? அப்ப என்ன பண்றது? ஒரு சங்கு எடுத்து பால் ஊத்துனா சங்கு ஓட்ட. சங்கு ஓட்டையா? அப்ப பால் ஒளி இருக்கு மேடி. சொர சொரன்னு ஒழுகுது. அப்புறம் ஒட்ட வரல வச்சு அடைச்சுக்கிட்டு சங்குல கேளு. இது ஒரிஜினல் பீராவா டூப்ளிகேட் பீராவா? இப்படிலாம் பொம்பளை கை வச்சிருந்தா அப்புறம் வந்து ஏற்ற காட்சி முதல்ல ஊத்தணும். சங்குல பாலை ஊத்தி முட்டை வச்சுக்கிட்டு அப்பா வாயில ஊத்துனா அத வந்து பார்த்தேன் கையில எடுங்க. இதான் சாப்பிட்டு அப்பா சங்க முழுங்கிட்டாரு. அப்பா சங்கா முழுங்கி போட்டாரு. நான் சங்கு இல்லாம ரோலோன்னு தெரியல அலையிறேன். நீ எல்லாம் பொம்பளை தானா? என்ன பேசுறதே தெரியல. என்ன பேசுறது புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுக்கிட்டு நான் உன்ட்ட இப்ப சொல்றேன். உன் மேனிக்கு என்ன சோப் போடுற? கோமலமா சோப்பு தான் போடுறேன். உன் கூந்தல் கருப்பா இருக்கிறதுக்கு என்ன சாம்பு யூஸ் பண்ற? கருவ முட்டம் தான் கேட்கிறேன். சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுவோமா? ஏண்டி நீ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும். உடைய பாடல பார்க்கன்னு எனக்கு ஆசை. பாடினா காதுல அப்படி சுகமா நான் எடுத்து கொடுக்குறேன், நீ பாடு. பூவே பூச்சூடவா எத்தனை லிட்டர் சேரும்? எட்டு வீரி வாசம் மூக்குக்குள்ள கண்ணு 2 சந்தன கிண்ணம் இருக்கு வெஞ்சன கிண்ணம் தொட்டு நக்கிட்டு போ பூக்கி மேடி. என்னது? ஆமா ஆமா. அம்மா ஏ ஊரு தூத்துக்குடி, நான் தாரை சாத்துக்குடி, ஊட்டி குடி மாமா ஏ சூத்த கடி அட கடிச்சு எலும்புண்டோல்மா கறக்கிறதுக்கா கருத்த மச்சான் கையை விட்டு பருப்பு எடுத்தேன். இது வேறையா? சரி, அணில் எதை கடிக்கும்? அணில் எதை கடிக்கும்? கொட்டையை கடிக்கும். கொட்டையை தான் கடிக்குமா? பழக்கொட்டைய. பழக்கொட்டை என்ன கொட்டை? என்ன கொட்டை? சேன கொட்டை. சேன கொட்டை. நீ அழகான பொம்பளை பிள்ளையா இருக்க. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண. கல்யாணம் ஏண்டி? என்னன்னே தெரியல. வர வர எனக்கு உலக்கையே வெறுத்து போச்சு. என்னது உலக்கையே வெறுத்து போச்சா? உலகமே வெறுத்து போச்சு சொல்லுவாங்க. உலக்கையே வெறுத்து போச்சு சொல்றாங்க. உலகமே வெறுத்து போச்சுடி. நீங்க பேசாம மொட்டை ஆம்பளை கட்டி வச்சுக்குவீங்க. ஆமா. அந்த ஆளு தண்ணிய போட்டு வந்து மடாறு அடிப்பாங்க. மடாறு அடிக்கிறாரா? ஆனா நான் சொல்ற மாதிரிதான் நான் காப்பாற்றணும். வேலைக்கு போகணும், வந்த உடனே வைக்கணும். வேலைக்கு போகணும், வந்த உடனே வைக்கணும். எதை வைப்பாரு? வேலைக்கு போகணும், கொண்டாந்து சென்றாலும் புழுக்குள் கொண்டாந்து வச்சிடணும். வேலைக்கு போகணும், வாங்கிற சம்பளத்தை கொண்டாந்து கையில வைக்கணும். கையில வைக்கணும். நீ அப்பதான் குடும்ப பெருமை பாப்ப. அந்த சம்பளத்தை வாங்கி லவத்தில் பீராக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிறீங்க. உன் பீராக்குள்ள? பீரோக்குள்ள. அம்மா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அம்மா வந்துடும் தலைவி. ஆமா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிலாம் அம்மாட்ட பேசக்கூடாது. என்கிட்ட பேசுற மாதிரி ஏற்றி முட்டியா பேசி தெரியக்கூடாது. எங்க ஐட்டம் ஒரு மாற்றமாவே பார்க்கிறாரு. உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்திருக்கேன். நீ அந்த உட்காந்துருக்காரு பாரு. இவரை வச்சு நான் என்ன பண்றது? ஏண்டி இதெல்லாம் புழு பிடிச்சு போய் கிடக்க வண்டி ஆயில் போட்டாலும் கிடையாது. அப்புறமா சரி, அம்மா வந்துட்டாங்க போல. அம்மா என் மனசே சரியில்லை. உன் மனசு ஏண்டி சரியில்லை? குப்பை நமக்கு முக்கியா பட்டு மாதிரி ஒரு மனசா ஆம்பளை மனசாக நினைச்சுட்டா. ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும்.
கேட்கணும். ஆமா உனக்கு ஒண்ணுதான் நான் தான் கேட்கணும். உனக்கு என்னடி மனசு தெரியல தெரியல யார் காரணம் அதுக்கு? வந்து மாதிரி எனக்கு ஒரு மனம் தாவி தாவி உட்காருவாங்க. ரொம்ப நான் மட்டும் பத்தியா உங்க ஆம்பளைய மனம் யாரும் நினைச்சுட்டா அடியே அம்மா வந்துட்டாங்க. நம்ம தான் அப்புறம் வச்சுக்கலாம். அம்மா கொண்டு அம்மா எங்க அப்பா உன்னை வேலைக்கு சேர்த்திருக்கிறானா எதுக்கு? எங்க அப்பாவுடைய பேரை நீ காப்பாத்துவை அப்படின்றதுக்காக. காப்பி ஆத்துக்கிட்டே இருக்கேன். காப்பி ஆத்துறது, டீ ஆத்துறது இல்ல, காப்பாத்துறது. வேற வழி இல்லையே. என்ன வழி இல்ல? இவ்வளவு வழி இருக்கையில தாய் எட்டடினா குட்டி 16 அடி பையன் 16 அடிக்கு மேல பாஞ்சிட்டு இப்படி இருக்கிறியடி. மீன் குஞ்சு தின்ன தெரியுமா? ஆமா, சொல்லி கொடுக்க வாசேன்னு. காலையில வரணுமா? எல்லாத்தையும் காலையில நல்லா அமையணும். உண்மை உண்மை உண்மை. ஒரு காலத்துல எப்படி எப்படியே இருக்கும் இப்படி ஆயிட்டோம் அப்படின்றியா? கிடையாது.
தெரியுமா? உண்மையிலே வந்து இறைவன் உத்தரவு. இறைவன் பார்த்து கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. ஆமா, இறைவன் தடுக்கிறத யாரும் கொடுக்க முடியாது. நான் என்ன சொன்னேன்? ஆ. அப்பா வந்து என்ன சொன்னாங்க? ஆ. கண்ணுங்க எடுத்துவா காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. வந்தோடனே காவல் பார்த்தா விளங்குமா? அது நல்லாவே இருக்காது. பொசுக்குன்னு போயிடும். என்ன? அந்த விளையாட்டு காவல் தான். நான் வந்து யார்த்தையும் பேசுறது இல்ல. ஆ. நீ இன்னைக்கு உன்னிட்ட பேசுறேன்னா ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகிட்ட கேள்வி யார்த்தையும் வந்து மத்த தோழி இந்த பிள்ளைகிட்ட தோழியா வந்து இருக்கா. எனக்கு வந்து என்ன உயிர் தோழி. அப்ப நான் மயில் தோழியா மதிப்புக்குரிய தோழியான்னு? இந்த ரெண்டு தோழி. ஆமா. இன்னைக்கு நீ வந்திருக்கிறதுனாலதான் உன்னை நான் பேசிட்டேன். சொல்லுங்கம்மா. பேசிட்டே நல்லா வந்து. இப்படி வந்தா எப்பயே எடுத்துட்டு வந்துட்டான். அதை காப்பாத்துறதான் பெரும்பாடா. ஆமா ஆமா. வேற இருக்கிறது பிரச்சனை இல்ல. வேற காப்பாத்தணுமே அதுதான் பெரிய பிரச்சனை. பேர் வாங்கினவரா இருக்கணும், பேர் போனவரா இருக்கக்கூடாது. அடி நாளை இடத்துல அப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படிமா இருக்கு? மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இங்க வந்து அப்படியே குமுக்குன்னு கிளம்புது. மனசு ஆர்வம் ஊத்தடிக்குது. அடி ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஆமா.
வச்சிருக்கேன். இதோட பறவை விரட்டுறீங்கன்னா காரி குத்தோட மேல காரியத்துல கண்ணா இருக்கணும்ல. என்ன பாஷை பேசுறேன்னு எனக்கு புரியலப்பா. சைனீஸ் அடியே உனக்கு தெரியுமா? சரி, உன்னுடைய அழகுல உன்னுடைய அழகுல மயங்கி வந்து அவர் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். உண்மையிலே பாராட்ட உனக்கு மயங்கிட்டார் பாத்தியா? எனக்கே மயங்கினார்னா வேற ஆளை பார்த்தாருன்னா கபால் தரும். அடியில் கேட்ட சொத்தை கூட எழுதி வச்சுருவோம். ஆய கூட்டாங்க காரியத்துல கல்லாரு. ஆமாமா, பரவப்புறம் கூட்டம் கூட்டமா வருது. கூட்டம் 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 கூட்டமா கூட்டம் கூட்டமா வருது. ஆமா, சொல்றேன் என்ன பண்றதுக்கு இல்ல. அம்மா இப்ப கும்மி அடிச்சு விளையாடுவோம் மாடி. கும்மி அடிப்போம். இதுவரைக்கும் விளையாட்டு, இதுவரைக்கும் விளையாட்டு. அம்மா அம்மா என்னடி இதுவரைக்கும் விளையாட்டு. இனிமே ஒரு விளையாண்டு கும்மி அடிப்ப முடியும் இன்னைக்கு. என்னதான் பாத்துருவேன் இன்னைக்கு. அப்பா ரூபாய்க்கு கூட சேர்த்து கூட தந்துடுவேன். இம்சியை கூட்டாங்க உட்காரு.
சுடுதல்ல குளிச்சிருந்தாரு அதான் குளிப்பாட்டு வந்தேன் ஆத்தத்தை அடிச்சாலும் மூத்தத்தை அடைக்க முடியாது சொல்றேன். ஐயா போயிட்டு வந்தா வீரமணி ஐயா அப்புறம் வீட்டை பக்கம் வந்து ராத்திரி 12 மணிக்கு மேல வந்து வீட்டை பக்கம் வந்து அண்ணன் தண்டி பிறந்து வந்தோ கடுக்குள் கண்ணாகே அன்போடு இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாகே அண்ணன் தண்டி பிறந்து வந்தோ கடுக்குள் கண்ணாகே அன்போடு இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாகே அன்போடு இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாகே தோட்டநுத்தி இளம்புயல் கலைஞர் இந்த பாடலை பாராட்டி 500 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். அன்பளித்த அருமை அண்ணனவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலை இவர்கள் சார்பாகவும் இன்னொரு 100 ரூபாய் அடுத்த ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். அந்த பாசமிகு அண்ணனவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலை இவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். ஆட்டோ ஸ்டாண்ட் நண்பர்கள் சேர்த்து மலையாபுரம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். வீரமணி அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலை நண்பர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம்.
இன்று அதிகாலையில் எழுந்து கருமா அனுஷ்டான முடித்து கதிரவனை தரிசித்து கையிலேயே சென்றடைந்து அங்கே 4 எழுத்து போட்டு நடுவே நரம்பு இருக்கும் காலம் நலையும் சேர்ந்தால் கடைசாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்து முதல் 3ஆம் எழுத்து விட்டார் பரமனுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய 4 எழுத்து கூடுகிறது புகையில்லை. புகையிலை என்ற வார்த்தையிலே பூ என்கிற எழுத்தையும் ஈ என்ற 3வது எழுத்தையும் எடுத்துவிட்டால் அடுத்து இருக்கக்கூடியதுதான் அந்த கைலை. அப்பேற்பட்ட கைலையும் விட்டு இருக்கக்கூடிய அத்தியிலே கரம் அத்தியிலே மத்தியிலே இந்த உத்தியிலே நித்தியிலே சதாசிவன் விட்டு இருப்பானது நேர்மையாய் பாரடி வாழை பெண்ணே என்று மற்றக்கூடிய மும்மூர்த்தி முதல்மூர்த்தி எம்மூர்த்தி என்றார். அவர்தான் சிவபெருமான். அவரை தரிசித்து அவரின் இடர்பாகத்தில் வந்திருக்கக்கூடிய ஆரணத்தை ஏகபத்தை கண்டத்தி அம்பரத்தை ஆதியாரன் காரண சக்தி கமல புத்தி கமல மலர் கருணை மலர் காட்சி தந்து மாரணத்தில் சீரணத்தில் கும்பரத்தில் செம்பரத்தில் அம்பரத்தில் சிவகாமத்தில் பூரணத்தில் பொற்கோலமான திருவத்தாயை பூர்ண மகேஸ்வரியை புகழவே நாடேங்கள் சொல்லக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி யோகசக்தி ஞான சக்தி அந்த பராசக்தி இல்லை என்றால் நமக்கு ஏது புத்தி அவனை இணைந்தால் ஏற்படும் சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்சியை கண்டு அவளுக்கு செய்துவிட்டேன் தொண்டு அடுத்து வைகுந்தம் என்று அங்கே காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் வழியடக்க மாயழகன் மாயா அவதாரம் என்று ஓட்டக்கூடிய திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்திற்கு அரசே செய்ய கண்ணா உருவச் செந்துடர் ஆணி வண்ணான விடுகொண்டபுரமாய் திருமார்பா ஒருவரு காட்டி வைய வகையென்னால் உடன் என்று ஐவருள் எண்ணில் புகுந்து ஒழியாது அடித்திங்கடன் என்னடைந்தே அழுந்தூர் மேல் திசையல் என்ற அம்மானை என்னும் அருளாசிகள் தன்னை வழங்கும் மெஷி திரு வேங்கடபா வெண்பாவில் பாதியில் இட்சையிலும் சன்மம் வியபவா மச்சா கூர்மா கோடா ராம 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 ராமா ஆனா ராமா கோபாலா மாபாபா என்ற பட்டவர கதாபாத்திரத்தை பார்த்து அவரின் வளர்ந்த மார்களை குடிகொண்டிருக்கக்கூடிய எனது வாக்கிய மகாலட்சியும் கடாட்சங்களை பெற்று சுவர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட கண்டத்தை படைக்கக்கூடிய அதிபதி பிண்டக்கடல் என்று ஓட்டக்கூடிய எனது தந்தை பிரமதவனை பார்த்து அறத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அந்த கூலத்திலே மூலத்திலே பிரமன் தான் இருந்து வாசி முடிக்கிறார் பகிர் அண்டங்களிலே பிண்டம் முடிக்கிறார் இந்த கண்டம் திகழு அப்பேற்பட்ட பிரமனின் நாவலை குடிகொண்டிருக்கக்கூடிய எனதாய் கலைவாணி நீயுலகில் இருப்பதும் கல்வியினர் கவிவல்லோரின் நிலையாக புறப்பதும் அவர் நாளில் குடிகொண்டிருப்பதும் விஷயமே என்றோ சிலைவனாய் புயம் கடந்து சீவனுற்றார் தாயாரி கொடுத்திரும் செங்குந்தரம் உயர் நிலையாக பெற்றிடு நீங்கள் எல்லோரும் தயை செய்வீர்களே புலவர்களும் பாவலரும் நாவலரும் அணிந்து போட்டும் அன்னையின் கலைவாணி துதிவாரி அமரேந்திராணி தேவர்களை சந்திக்கும் மனம் இதுவரை என் சேவைக்கு தேவையான கழகத்துக்கு இடம் கிடைக்காத காரணம் என்னவாக இருக்கலாம்? நாராயணா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூரியா கழகப்பிரியா நாரதா என்பார்கள் உலகத்தவர்கள் இந்த இனிய நேரத்தில் எங்கு சென்றாலும் கழகம் இரவிலும் கழகம் பகலிலும் கழகம் கழகத்தை செய்து உலகத்தை உய வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் என்ன வீட்டிலையும் கழகம் தெருவிலையும் கழகம் வந்தவுடனே கழகம் பயணத்திலையும் கழகம் சங்கத்திலையும் கழகம் என்ன கழகம் இருந்தால்தான் உலகம் என்பதை கை கொள்ள முடியும். அதே நேரத்தில் கலகலப்பு ஒன்று இருக்க வேண்டும். அந்த சலசலப்பு இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது. ஆகையினால நல்லதொரு இனிய இந்த மத்தியில அற்புதமான சலசலப்பான ஒரு கழகம் நித்த நித்தம் கழகம் நற்கழகம் துர்க்கழகம் முற்கழகம் சொல்லக்கூடிய கழகங்களை செய்து அதை ஒரு கழகமாகவே மாற்றுவது பொதுநல தொண்டாக இருந்தாலும் ஆராற்ற வீடேற்றம் கண்டு அதற்கான வழியை கொண்டு சீற்றமில்லாமலே கொண்டு ஆதிசிவனுக்கு சேர்ந்தடம் நித்தம் நித்தம் என்று நிச்சயம் என்று இந்த தோட்டமுத்து என்று ஓட்டக்கூடிய இந்த கிராம மண்டையிலே அவசியம் கழகம் உண்டு. ஆனா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்களோ இல்லையோ கட்டாயம் இன்னைக்கு நிச்சயம் கழகம் உண்டு. அறிவார்கள் இருப்பவர்கள் சில போதனைகளை விண்டு பண்டு தொட்ட அடிப்படையின் காரணம் அல்லவா எல்லாம் அல்ல இறைவன் யார்? இந்த உலகத்தை படைக்கக்கூடிய அறிவதி திறமனுடைய படைப்பே ஒரு நேரத்தில் தடைபெற்ற கோளாறு அது என்ன அப்படி என்று அறியக்கூடிய காரணத்தினாலதான் விநாயக பிரமனாகப்பட்டவர் இந்த உலகத்திலே குழந்தை வடிவத்திலே ஆளிலையின் மேல் காட்சி கொடுத்து பிரமதேவா என்னை வணங்காத காரணத்தினால் உன்னுடைய படைப்பாகப்பட்டது தடைபெற்ற கோளாறு இந்த பூ மண்டலத்திலே. ஆகையினால் என்னை நீ செம்மையாக படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தன்னுடைய உடம்பில் உள்ள சரிகை கிரிகை என்று சொல்லக்கூடிய சக்திகளை பிரமதேவனிடம் அழைத்து இந்த சக்திகளை வைத்து நித்த நித்தம் சிரிச்சை என்று சொல்லக்கூடிய படைப்பை செய்துவா என்று அழைத்தார் அல்லவா. அப்பேற்பட்ட அந்த சக்திகளை தான் பிரமனாகப்பட்டவன் நானடைவிலே சித்தி புத்தி என்று போற்றக்கூடிய பெண்களாக பாவித்து தக்க பருவம் வந்தவுடனே இந்த பூமண்டலத்திலே அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு ஏற்பட்டதோ தேவர்கள் மத்தியிலே அன்றொரு நாள் திருமணம். ஆனால் இன்று இளையவன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வள்ளிக்கு திருமணம் செம்மையாக ஒரு மணம் நறுமணமாக நடக்க வேண்டுமானால் அந்த விநாயக பெருமான் அருளின்றி ஓரிடமும் அசியாது என்ற அகிலம்புகள் உத்தமன் அந்த விக்னேஸ்வரனை பணிந்தாலே வினைகள் எல்லாம் கைக்குள் அடக்கம் என்று கூறிக்கொண்டு
ஒளிவரிக்கு முதல்ல இந்த ஒளிவரிக்கு நன்றி. எங்கு சென்றாலும் இந்த வானம் உள்ளடம் வரை நம்ம ஒளிவரிக்குடைய கானம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற முதல் நன்றி. ஏன்னா அவர்களை வைத்துத்தான் நமக்கு வேலை. அதனால என்ன அற்புதமா அமைதியா மட்டும் இருந்து கவனிக்கணும். என்ன நல்லா பாடுவோம், நல்லா பேசுவோம். வந்திருக்கிற கலைஞர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த கலைஞர்கள். என்ன மூத்த கடுக்கமா குருநீண்ட மாடு என்னமோ சொல்ல போற மேயிற மாடு நக்கிற மாடு நக்கினது போல இல்லாம அற்புதமான பகுதி, அற்புதமான மக்கள் அமைதியா இருந்து ரசிக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணோட்டங்களை எல்லாம் அறிந்தோம். ஆகையினால் கொண்ட கல்யாண மணவாளனே கொடுத்தார். இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், செய்யக்கூடாது, உண்ணலாம், உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு அறிவு கொடுத்திருக்கிறார். இப்படி தூங்கும்போது மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அதே நேரத்திலே அருளும் பொருளும் இல்லை என எவர்களுக்கும் எந்த உலகமே சொந்தமில்லை என்ற காரணத்தினால் 30 கோடி தேவர்களும் 48,000 உங்கவர்களும் கருடர், கிண்ணரர், இம்பருடர், வித்யாதரர், யக்ஷர், காந்தர்வர் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட தேவர்கள் வாழக்கூடிய உலகத்திலே
அனிமா மகிமா நகிமா கரிமா பிராப்தி கிரகாமிய வீசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் இல்லை என்ன அவர்கள் உலகத்தில் அவர்களுக்கு அங்கு வேலைகள் கிடையாது. பொருள் என்று நிறைந்ததுதான் இந்த உலகத்தில் மனிதன் தாயினுடைய கருவறையில் இருந்து புறந்து வளர்ந்து கண்டர போகுவார்கள். அப்பேற்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் விழித்திருந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதற்கு காரணம் சில்லறை என்பது அவசியம் தேவை. அந்த சில்லறை என்ற பணம் இல்லை என்ன கல்லறை கூட போக முடியாது. ஆகையினாலே புறந்தாலும் பட வேண்டும், இறந்தாலும் பட வேண்டும். இந்த காரணத்திலே நிரந்தரமா இந்த உலகத்திலே பணம் தானடா நிரந்தரம். அப்படி என்ற காரணத்தினால் என்ன பெரிய பெரிய ஆலயங்களில் எல்லாம் முதல்ல என்னை பார்த்தோமானால் 2 அடி 3 அடி உயரத்துல முதல்ல உண்டியலத்தை வச்சு அழகு பார்க்கிறாங்க. காரணம் என்ன? உண்டியல் நிறைய வேண்டுமா? காசு பணத்தை கொடுத்து சீட்டெடுத்து என்ன கருவறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆலயங்களில் உள்ள தெய்வத்தை மனிதன் பார்க்க செல்ல போனா நீ பார்த்தது போதும்னு குறைய குறிச்சு முன்னால தள்ளிடுறேன். அவ்வளவு சிரமப்பட்டு காரணம் என்ன? எல்லாம் பணம் பண்ற வேலை இந்த உலகத்துல. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்ன கொடுத்தவன் திண்டாடுறேன், வாங்கினவன் வாடா வளவுக்குங்கிறேன் உலகத்துல. என்ன இந்த பணம் எந்தெந்த அளவுக்கு எப்படி எல்லாம் வேலை செய்கிறது? அப்படி என்றால் இந்த நேரத்துல அந்த பணமா அல்லது குணமா அப்படி என்று பார்க்க போனா காசா லேசா லேசா காசா காசா லேசா. உலகத்திலே ஓரறிவு உள்ள மரமாகப்பட்டது பட்டுவிட்டா எரிக்க உதவுகிறது, சில ஜாமான்களுக்கு உதவுகிறது. அப்பேற்பட்ட பட்டுப்பன மரத்தை மனிதன் மதிய இனத்தினால் கலப்பையாக சிதைக்கி பூமியை கிண்டி பல தானியங்களை விதைத்தோம். ஆனால் அதனால் விளையக்கூடிய தானியங்களினால் பல ஜீவராசிகளுக்கு உணவாக செல்லக்கூடிய தன்மை ஒரு மரத்தினாலேயாவது இந்த பூமியிலே உண்டு. ஆனால் மனிதன் இறந்து விட்டோமானால் எதற்கு உதவுகின்றோம்? அப்பேற்பட்ட மனிதன் என்ன நினைக்கிறானே 2 காலில் நடந்து போறவன் ஏன்னா 2 சக்கர வாகனத்துல போறவனை பார்த்து இவனை போல நாம எப்ப மிக வேகமா செல்லுவோம் என்று நடந்து செல்லக்கூடியவனுக்கு நினைப்பு. ஆனால் அந்த 2 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவன் 4 சக்கர வாகனத்திலே போறவனை பார்த்து அவன் நினைப்பானா இவனை போல மிக வேகமாக நம்ம எப்படா போவோம் என்று அவனுக்கு நினைப்பு. ஆனால் இந்த 4 சக்கர காரிலே செல்லக்கூடியவன் விண்ணிலே பறக்கக்கூடிய விமானத்திலே பறக்கக்கூடியவனை பார்த்து நினைப்பானா இவனை போல ஒரு நேரத்தில் நாம எப்படா விண்ணிலே இந்த விமானத்திலே பறப்போம் அப்படி என்று அவர்களுக்கு நினைப்பு. அதனாலதான் உலகத்துல மனிதர்களுக்கு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி இளைஞம் புண்ணாகி போய்விடும் ஏழை இந்த பராபர கூற்றிலே மனிதனுக்காக இந்த ஆண்டவர் வகுத்தது 2. அது என்ன? அப்படி என்ன? சந்திரன் ஒன்று, சூரியன் ஒன்று, இடைகளை பெண்களை, ஆண் ஒன்று, பெண்ணு ஒன்று, இன்பம் ஒன்று, துன்பம் ஒன்று, அப்படியெல்லாம் படைத்த ஆண்டவன் மனிதனுக்காக இன்பம் என்ன? இன்பத்தை மனிதன் நேசிக்க நினைக்கிறான். ஆனால் துன்பம் வரும் பொழுது விழுந்து படுக்க நினைக்கிறான். ஐயா, இதான் மனிதனுடைய வாழ்க்கை. என்ன இன்பம் எப்படியோ அதே போலதான் துன்பமும் ஒட்டி கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம எங்க சென்றாலும் என்ன இன்பமா அல்லது துன்பமா
ஆத்தா கம்மாயா ஓடையா உடப்பா வாய்க்காலா வரப்பா அப்படி என்ற காரணத்தினால்தான் என்ன எங்க சென்றாலும் நாம அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது மண்ணு என்று சொல்லக்கூடியது ஒரு பெண்ணு என்பது இந்த பூமியில சகலத்தையுமே தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பூமியும் பெண்ணும் ஒன்றல்லவா. அதனாலதான் என்ன ஒரு தாயாகப்பட்டவர் கருவிலை ஒரு குழந்தையை சுமந்து இந்த உலகத்தில் ஈட்டெடுக்கிறார் என்றால் அப்பேற்பட்ட அந்த பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை அமுது பாலாக்கி கொடுத்து ஆறினாரோ என்று பாலூட்டி சீராட்டி தாளாட்டக்கூடிய அந்த தாரக தமிழ் என்ற மந்திரத்தை முதலிலே உபதேசம் பண்ணக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு தாய். ஆனால் அப்பேற்பட்ட அந்த தாய் இடுப்படவில் அந்த குழந்தையை சுமந்து முன்னுலகம் இதுதான் என்று எடுத்துக்காட்டக்கூடிய ஸ்தானத்தில் உள்ளவர்தான் இந்த உலகத்தில தாய். அந்த குழந்தையை ஒரு தகப்பன் தான் பார்க்காத இந்த உலகத்திலே இந்த 2 நேத்திர கண்ணால் பார்க்காத ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் தான் பிள்ளை பார்க்க வேண்டியவை என்று தோள்பட்டையை அளவிட சுமந்து அதோ தெரிகிறதா சுவாமி, இதோ தெரிகிறதா சப்பரம், இதோ தெரிகிறதா கோபுரம் என்றெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பன் காட்டுகிறான். பின் உலகத்தை எடுத்து காட்டக்கூடிய பொறுப்பில் உள்ளவன் தான் ஒரு தகப்பன் என்ற காரணத்தினால் இந்த உலகத்திலே தாயும் தகப்பனும் தான் முக்கிய தத்துவம் என்று எடுத்து காட்டிய முதல் கடவுள் யாரான விநாயக பெருமான். அவரின் மூலமாக இந்த உலகத்திலே தமிழ் மூதாட்டி என்று போற்றக்கூடிய அவ்வைக்கு உபதேசம் பண்ணி அந்த அவ்வையின் மூலமாக இந்த உலகத்திலே முதல் தெய்வம் யாரான்னா அதனாலதான் ஒரு தாயின் வடிவத்தில் தான் ஒரு சிற்பியாகப்பட்டவன் கல்லை எடுத்து செதுக்கி வைத்து இல்லாயவர் விநாயக பெருமான் முருகப்பெருமான் அப்படியெல்லாம் இந்த உலகத்திலே கண்டாடுகளை தவிர உண்மையான தெய்வம் யாரான்னா தாயின் தகப்பனும். ரொம்ப பேர் தாயின் தகப்பனம் மதிக்கிறவர்கள் உண்டு, ஆனால் கல்யாணம் பண்ண உடனே ரொம்ப பேர் மிதிக்கிறவனும் உண்டு. இந்த சாணத்துல பார்க்க போனா என்ன 2 வகை 3 வகைகளாக இருந்தாலும் இந்த உலகத்துல மதிப்பு எங்கிருந்து வருகிறதுன்னா தாயின் தகப்பன். தாயிட நான் பெத்த பிள்ளைடா நீ அப்படி என்று முதல்ல சொல்வதே ஒரு தாயிட. அந்த தாயை வணங்கினவன் அவன் மண்ணிலே பிறந்து வளர்ந்து அவன் இறந்து மீண்டும் மனிதனாக பிறவி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தால் ஆன்மீக ரீதியிலே பக்தி மார்க்கமாக பெரிய பெரிய ஆலயங்களிலே ஆராய்ச்சி வழியாகவே பிறவி எடுப்பானாம். ஆனால் இந்த தாயின் தகப்பனையும் வணங்காம அவன் இறந்து மீண்டும் மனிதனாக பிறவி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்று என்றால் இந்த பூமியிலே 4 வேதம் என்று ஓட்டக்கூடிய பசுமாடு போடும் சாணத்திலே புழுவாகத்தான் பிறவி எடுப்பான் என்பது பாரியாருடைய கணக்கு. அந்த கணக்கில யாரும் இல்லாம தாய் தகப்பனுக்கு முக்கிய தத்துவம் பூமியில கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் என்ன நம்ம சாரிகை செய்ய மாரியை பொழிபவள் மாரியம்மா திருமாரிட பொழிபவள் காளியம்மா அம்மா அம்மா அம்மா. 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்த வழிவந்த மன்னவனோ மனுவனோ 3 தமிழ் மணியது மன்னவனோ இது மூவேந்த வழிவந்த வமுசமோ வமுசமோ. ஆக நம்ம இடத்துக்கு நம்ம செல்ல வேண்டும் என்பதுதானே கடமை. ஆகினால அண்ணே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன தவிர விட்டு இல்லாத சம்பிரதாயம் வேண்டுமில்லை கீழுமில்லை என்ற காரணத்தினால் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை மோராலயம் அன்னை மோராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை மோராலயம் அன்னை மோராலயம். அம்மா
நந்தவன சோலை இப்பேற்பட்ட பூங்காவன சோலையை பார்த்தவுடனே வண்ண வண்ண மலர்களின் அருள் மனம் கலர்ந்த வாடையும் ஊர்ந்து செல்லும் நீர் ஓடைகளும் அதில் ஈந்தி செல்லும் மீன்களும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அடர்ந்த வனம், கெண்டமாவனம், நர்மதாவனம், பரிகை வனம் என்று போற்றக்கூடிய இத்தனை வனங்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கக்கூடிய வனமோ குருஷி வனம். குருஷி என்றால் வசியை தீர்க்கக்கூடிய இடம் அல்லவா? இப்பேற்பட்ட இடத்தை பார்த்தவுடனே எம்மாதிரி முனிவர்கள் எல்லாம் சிந்தை அடக்கி சிறுபுலன்களை காற்றடக்கி விந்தை அடக்கி வீரியத்தால் வீழ்பவன் மனிதனும் தெய்வமாகலாம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புறங்களை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை எக்காலம் என்ற காரணத்தினால் இந்த நந்தவனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் பிஷவர வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பெருமிதமா எந்தெந்த பிரமதேவனை வணங்க வேண்டும் அல்லவா? 1000 நாவு படைத்த ஆதிசனாலும் அழைக்க முடியாது தத்துவம் பெறக்கூடிய பூங்காவன இந்த சோலையை மணியும் ஒளியனவே பாட்டிசைக்கும் அணிக்கோயிலே ஒயிலே உலகத்திலே நிலை பெறவே வறுமையிலே வண்ண வண்ண பூமலரும் வனத்தினிலே லயித்திருக்கும் பூவன பாவை அடி இது என் நரகத்திற்கு வழி கிடைக்குமா என்று சற்று ஆராய்ந்து சுற்றி பார்ப்போம். நாராயணா படிச்சா அப்படியா? பாடுவாங்க பப்புனவே திரும்ப அதே பாடல பாட சொல்லுவான். அருமையான பானம் ஆயிரம் ஆத்மாவுக்குள்ளியும் என்ற அடக்கத்துடனே லோகத்தை நினைத்து பாடுவதை பார்க்க போனார். மகரையால் மஷையால் பான சரஸ்வதியால் வரிவாதனையால் மகதியால் என்று போற்றக்கூடிய எனது யாழை இனிமையை காட்டிலும் சோதமாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியது சப்தம் தானா? பூவுலகம் அங்கைக்கு இப்படி ஒரு புனிதமான குரல் பலம் அமையாதல்லவா? அதனாலதான்
தேவலோகம் அங்கையா அல்லது கந்தர்வலோகம் அங்கையா என்று அறியக்கூடிய காரணத்தினால் யாழிய வாயவி எவன வாயவொளி ஏழியல் உள்ளவால் ஏழையுரை வாய வியலேல் ஒளியா வயல் வெளியையோடு இயலே ஒளியால் இருள் என்ற காரணத்தினால்தான் எப்பேற்பட்ட இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? ஒரு பொன்மானை நான் காண தகதினோ ஒரு அம்மானை நான் காண தகதினோ
உலகத்துல என்ன 4 பேர் போன பாதையில போக வேணும்டா அப்படின்னு பெரியவர்கள் சின்ன ஆளுகளை பார்த்து சொன்னா எவனாவது கேட்பானா? ஒரு பய கேட்க மாட்டேன். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை செவியில் காதில இருக்கும். ஆனா இவன் திரும்பி பாராம இந்த சின்னவன் எங்க போவான் தெரியுமா? அவன் மதி மயக்கம் எல்லாம் ஒயின் ஷாப்ல போன உடனே அந்த மதுபானத்தை வாங்கினதும் பச்சை தண்ணி உடுக்கா இருக்கையா இல்லையான்றத கூட எதிர்பாராம அந்த மதுபானத்தை ராபா அந்த இளையவன் அருந்திய பிறகுதான் அந்த போதை மயக்கத்துல அப்பதான் இந்த பெரிய மனுஷன் 4 பேர் போன பாதையில போங்க என்று சொன்னாரே. அப்படின்னா அது எந்த பாதை அப்படின்னா 63 நாயன்மார்களை வந்து அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்று ஓட்டக்கூடிய அந்த 4 புறவர்களுக்கு தான் சிவனாகப்பட்டவர் ஆன்மீக பாதையை எடுத்து உரைத்தார் என்ற காரணத்தினால் அந்த 4 பேர் போனவருக்கு சமமாக நீங்க 4 பேர் அமர்ந்திருக்கிறீங்க. அப்படின்னா என்னதான் நாங்க குண்டிகரணம் அடிச்சாலும் உங்க பாதைக்கு தான் நாங்க வரணும், இதுதான் உண்மை என்ற காரணத்தினாலதான் பக்தியா அல்லது முக்தியா அப்படி என்று சித்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறவுகளுக்கெல்லாம் நமது புத்தி அளிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஆகையினால அது என் யோகம் அதிசய ரோகம் ஒற்றை கடலருக்கு நிற்கும் கரும்பாக இனிக்கக்கூடிய இப்பேற்பட்ட இந்த பெண்மணி எமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படியே இருந்தாலும் இவர்களை சந்திக்காமல் தான் இருக்க முடியுமா? அப்படி என்ன காரணம்? கலையே பொன்வெளி கூட கவிதாருமே, கலையே பொன்வெளி கூட கவிதாருமே, கலையே பொன்வெளி கூட கவிதாருமே. கலையே பொன்வெளி கூட கவிதாருமே, கலையே
போனாலும் 4 பேர் உதவி அவசியம் நமக்கு தேவை என்ற காரணத்தினால்தான் நம்ம ஒரு என்ன கலையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் எப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், நடிச்சுக்கிட்டே இருக்கலாம், 3க்கும் கலந்து வேலைகளை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் என்ன பேசுவது கிளியா இல்லை தென்னரசி மொழியா, பேசுவது கிளியா இல்லை தென்னரசி மொழியா, இது கிளியா மயிலா ஒயிலா அப்படி என்று பார்க்கக்கூடிய காரணத்தினால் என்ன விரைவில் இவர்களை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் என்ன அதைத்தான் உள்ளேயே ரொம்ப பரபரப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நாம கதையும் கதையா இருந்தாலும் ஏன்னா அவர்களுக்கு பிடித்த ஒரு கீதத்தை போட்டு நமது கதைகளுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ரசனையே நாம கெடுக்கணும். ஏன்னா அவர்களுடைய ரசனைக்குத்தான் நாமெல்லாம் நடிகர்களெல்லாம் வந்திருக்கிறோம். ஆகையினால்தான் காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே, காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே, இமானுவேல் பேரு சொன்ன புலி ஒதுங்குவாரு, இமானுவேல் பேரு சொன்ன புலி ஒதுங்குவாரு.